சரியாது? 30வது கேள்வி. 6.2 மீட்டர் உடைய வட்டத்தின் வழியே துணிக்கை ஒன்று புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பி க்கு ஏபிங்கிறது விட்டமாம். செல்ல எடுத்த நேரம் 2 செகண்டாம். துணிக்கையின் வேகம். அப்ப துணிக்கையிட வேகம்ங்கிறது உண்மையா என்னது? வேகம் கண்டு செல்றது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் தானே. என்ன வேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவுதான் அது அடைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப வேகம்ங்கிறது என்ன வரப்போகுது? நம்ம 30வது கேள்வி தானே. வேகம்ங்கிறது தூரத்தின் நேரமா இல்ல, அது கதி. இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா? எப்படித்தான் போயிருக்கேன்னா உண்மையாவே அது போய்க்கிற பாதை வந்து இது. ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன? மிக குட்டிய தூரம் தானே. அப்ப இதுதான் என்ன அறிக்க போகுது? இடப்பெயர்ச்சி அறிக்க போகுது. சரியாது? 2 மீட்டர் ஆரை உடைய என்று சொன்னா விட்டம் வந்து எத்தனை ஆகிய போகுது? 4 மீட்டராக இருக்க போகுது. அப்ப இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன வரப்போகுதுண்டா 4 மீட்டர் கீழே 2 செகண்டா 2 செகண்ட் 2 ms-1. அப்ப நல்லா விளங்கி எடுக்கணும். இது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு தியரி மாதிரி கேள்வி விளங்குதானே. இப்ப கேட்ட உண்மையாக கதி கேட்டிருந்தா எப்படி வந்திருக்கும்? இந்த தூரத்தின் கீழ் அந்த 2 செகண்ட் வந்திருக்கும். வேகமண்டத்தினால இடப்பெயர்ச்சிங்க நேரம். சரியாது? பிட்டோட் டியூப்பை பத்தியா சொல்லிருங்க. முதல் வந்து பிட்டோட் டியூப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது சொல்லுங்க அப்ப. என்னத்துக்காக அளக்குற அப்படி என்று சொல்லி தெரியுமா உங்களுக்கு? பிட்டோட் டியூப்ங்கிறது, பிட்டோட் குழாய்ங்கிறது என்னத்துக்காக அளக்குற என்றா ஏதாவது ஒரு இடத்துல வேகத்தை அளக்கிறதுக்கு தான் அது பயன்படும். சரியா? வேகத்தை அளக்கிறதுக்கு தான் பயன்படும். அப்ப எங்க இருந்துச்சுன்னா நீங்க பிளைட்ல இருக்கும் ஒரு சின்ன ஒரு துண்டு ஒன்று இருக்கும். இப்படியான ஒரு துண்டு ஒன்று நொசல் மாதிரி ஒரு துண்டு ஒன்று இருக்கும். அந்த துண்டு தான் என்ன செய்ய வேண்டிச்சுன்னா அதுலதான் என்னத்தை பயன்படுத்தோம்னா அதை பயன்படுத்தும். இங்க நான் காட்டுறேன். இந்த இருக்கு பாத்தீங்களா? விளங்குது? விளங்குது? இந்த இந்த பிளைட் ரெக்கை இருக்கு தானே. இந்த ரெக்கையில இந்த விடத்தை இப்படியான ஒரு ஒரு நொசல் மாதிரி ஒரு கூரான முனையா ஒரு இருக்கும். இதுதான் என்ன செய்யும்னா வேகத்தை அளக்கும். அது எப்படி அளக்கும் சொன்னா இந்த இந்த இதை வச்சு நம்ம சொல்லலாம் எப்படி அளக்கும். இப்ப நல்லா பாருங்க. அப்போ இந்த இடத்துல இப்படி வார உண்மையாவே நல்லா யோசிச்சீங்கன்னு சொன்னா நான் இப்படி கேட்கறேன். ஆரம்பத்துல இருந்து வருவோம் நாம. ஆரம்பத்துல இருந்து வந்தோம்னால் இப்படி ஒரு யூக்குழாய் இருக்கு இல்லையா? இப்படி ஒரு யூக்குழாய் இருக்குன்னு நான் வைக்கேன். அந்த யூக்குழாயில ஒரு தண்ணியை ஊத்தினு சொன்னா தண்ணியை ஒரு திரவத்தை ஊத்தினாண்டா இப்படி சிறிய சமனா வரும் தானே. என்ன ஒரு பொது மட்டத்துக்கு சமனா வரும். அந்த சமனா வர்றதுக்கான ரீசன் என்ன? ஆ இது சமனா வர்றதுக்கான ரீசன் என்ன? சரியானே. அமுக்கம். இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் வைக்கும் தானே. அந்த வளிமண்டல அமுக்கத்தால இந்த தண்ணிக்கு ஒரு விசை ஒன்று வரும் தானே. என்ன இந்த திசையில ஒரு விசை ஒன்று வரும். அதே மாதிரி இதே மாதிரி இங்கேயும் வளிமண்டல அமுக்கம் வைக்கிறதுனால இங்க ஒரு விசை வரும். ஸோ ரெண்டு விசையும் சமனா இருக்கிறதுனால இதுக்கு மேல இது நகர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? விளையல் விசை இல்லை தானே. என்ன அப்ப நகர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரியாது? அப்ப அதனாலதான் இது சமநிலையில இருக்கு. இப்ப நான் சும்மா சொல்றேனே இந்த இடத்துல மற்றும் காத்து வந்து ஒரு வீவேகத்தோட வீசுன்னு வைப்போம். சரியானே. இந்த இடத்துல மட்டும் காத்து வீவேகத்தோட வீசுது, இந்த இடத்துல காத்து இல்லைன்னு வைப்போமே. அப்படி வச்சோம்டா இந்த இடத்துல பையால வர வீசிதானே இருக்கும். சரியாது? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காத்து ஒரு வீவகத்தோட வீசினா நமக்கு தெரியும் பி பிளஸ் பேர்னிங் சமன்பாடு என்ன? பி பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி ஹெச் வந்து மாறிலி. இப்ப இங்க இது ரெண்டுமே ஒரே கிடைத்தளத்தில் இருக்கிறதுனால இவரு பூஜ்ஜியம் தான். இவரு செல்வாக்கு செலுத்தப்பட போறல. வேகம் கூடின இடத்த அமுக்கம் குறைவரிக்கும். அது விளங்குதா?
அப்ப இந்த இடத்துல வேகம் இல்ல. அப்ப இந்த இடத்துல அமுக்கம் கூடிய இந்த இடத்துல அமுக்கம் குறைவாയിരിக்கும். அதாவது இந்த இடத்துல பையை விட குறைவான அமுக்கம் இருக்கும். சரியாது? No. அப்ப இந்த இடத்தால வார எஃப் எஃப் சமன் என்ன? அமுக்கம் தர பரப்பளவு தானே. அப்ப பரப்பளவு ரெண்டு சமனா இருந்தா இந்த அமுக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த விஷயத்தை ஆக்கும். சரிதானே? அப்ப இந்த இடத்துல பெரிய விஷயம் ஒன்று இருக்கும், இந்த இடத்துல சின்ன விஷயம் ஒன்று இருக்கும். அது விளங்குதா? No. அப்ப அதனால இவர் கீழுக்கு இறங்கிடுவாரு, இவர் மேலுக்கு போய்த்திருவாரு. அது விளங்குதா? ஏன்னா கொஞ்சம் கூடிய தள்ளி இருக்கும். இது தள்ளுறதை விட இது கூட தள்ளி இருக்கும். விளங்க சொல்றது? No. ஸோ இதுவும் என்ன வேணுவின் இதுல தான் வேலை செய்யுது. அதே மாதிரி தான் இங்கேயுமே என்ன நடக்குமெண்டா, இப்ப நல்லா யோசிங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல வியோட போற ஒரு இது, சரிதானே? இந்த இடத்துல வியோட போகுது. இந்த இடத்துல வியோட போனா உண்மையாவே பை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பை இருக்காது. அப்படித்தானே? பையை விட குறைவா தானே இருக்கும் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம். இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் பையை விட குறைவா இருக்கும். சரியாது? No. ம். இந்த இடத்துல ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கு. அந்த அந்த அமுக்கத்தை நான் என்ன எடுக்கணும்டா பையை விட குறைவான எடுக்காம நான் ஒரு P1 இருக்கியா, P1 எடுக்கேன். சரிதானே? ம். அதே மாதிரி இப்ப நல்லா யோசிங்க. அப்போ இப்ப இப்படி வார திரவம் இப்படி இப்படி போக போகுது. அது விளங்குதா உங்களுக்கு? இப்படித்தானே போக போகுது. இதுக்குள்ளாலே போக போதா இல்லையே? இது வேற திரவம், இது வேற திரவம். சரியானே? இப்ப நான் சும்மா சொல்றேனே. இப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை உண்மையா சொல்ல போனா இங்க ஒரு அமுக்கம் ஒன்று இருக்கு. இது ஒரு அமுக்கத்தை இப்படி ஏற்படுத்தும். சரியா? ஆனா இந்த அமுக்கம் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னா இது என்ன செஞ்சிடும்? அப்படி மேலுக்கு போய் இது வெளியால வந்துடும். அப்படித்தானே? No. ஆனா இங்கே அப்ப கட்டாயம் இங்கேயும் ஒரு அமுக்கம் இருக்கத்தானே வேணும் என்ன? இங்கேயும் ஒரு அமுக்கம் இருக்கத்தானே வேணும். அப்பதானே ரெண்டுமே சமன். அப்படி ஏதோ ஒரு வித்தியாசத்துல இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கணும் கட்டாயம். அது விளங்குதா? No. அப்ப அப்படி இருக்கணும்னு சொன்னா கட்டாயம் இந்த இடத்துல ஒரு அமுக்கம் இருக்கணும். அந்த அமுக்கம் இதை விட குறைவா இருக்குமா குறையும் நம்ம அது புறவு பார்ப்போம். இப்ப கட்டாயம் இப்படி வர போகுதுன்னா இப்படி வார அறிவி போடுறதுல இப்ப விலைக்கு தம்ப போய் இதுக்குள்ள போக போறது இல்ல. அப்ப இந்த இடத்துல பிட்டோ டியூப்ல மட்டும் இந்த இடத்துல வேகம் அறிவிப்போடு இல்லாதால வேகம் பூஜ்ஜியமா இருக்கு. சரியாது? அதான் சொல்றது. No. எதுல மட்டும் பிட்டோ டியூப்ல மட்டும். சரியானே? இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியமா வேண்டா விளைச்சி தானே போகுது. அப்ப அதனால வேகம் பூஜ்ஜியமா இருக்கும். வேகம் இருக்கிற ஒரு இடத்துல P1 இருந்தா வேகம் பூஜ்ஜியம் ஆகிக்கிற இடத்துல நான் P2 எடுக்கிறேன். சரியா? அப்ப நம்ம சின்னம் வேகம் கூடையா இருந்தா அமுக்கம் குறையும் தானே? என்ன? No. வேகம் கூடிய இது அமுக்கம் குறையும் நான் சொல்றேன். P2 பெருசா இருக்கும் P1 விட. ஓகே அது No. அப்படி P2 பெருசா இருக்கும் P1 இருந்தா இங்கால அமுக்குற விசையை விட இங்கால அமுக்குற விசை குறைவா இருக்கும். அதனால இது இப்படி மேலுக்கு போகும், இது கீழே இறங்கும். ஓகே அது No. விளங்குதா? சூறா விளங்குதா? No. விளங்குது. இப்ப பொது இடைமுகம் இவராக இருந்தா இந்த எச்சத்தை நம்ம கேள்வியா கேட்டுருக்கு. சரியாது? அது விளங்குதா? No. அப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல இது முதலாவது, இது ரெண்டாவது. அந்த முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் மேனியின் தத்துவம் போட்டா சரியான நான் விளங்காது. No. இப்ப நான் என்ன சொல்றேன்டா நமக்கு தெரியும் மேனியின் தத்துவம்ங்கிறது என்ன? பி பிளஸ் ஆஃப் ரோ வி ஸ்கேட் ரோ ஜிஹெச்சுக்கு சமனா இருக்கும். ரெண்டு மூணு எல்லாத்தையும் கூட்டுறது சமனாய்க்கும் தானே? அப்ப முதலாவது இடத்துல பாத்தீங்கன்னா P1 நான் எடுத்திருக்கேன் P1 சொல்லி ரெண்டு ஹாஃப் ரோ ஒரு வி ஒன்று இருக்கு தானே? அப்ப ஹாஃப் ரோ வி ஸ்கேட் இந்த ரோ ஜிஹெச் ரெண்டுலயுமே தங்கி இல்ல. அப்ப அதனால நான் என்ன செய்யறேன்டா இவரை பூஜ்ஜியமா எடுக்கேன். சரியாது? சரியானது? No. இந்த ரெண்டு நேர அடிக்கிற கோட்ல இருக்கிறதுனால முதலாவது ரெண்டாவதும் நேர அடிக்கிற கோட்ல இருக்கிறதுனால ரோ ஜிஹெச் வராது. அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்டா ரெண்டாவதுல P2. ஆனா வேகமும் இருக்காதுல்ல. இல்ல நான் தானே சின்ன வேகம் இல்லைன்னு சொல்லி என்ன அது ஜீரோ, இது ஜீரோ. அப்ப P2 மைனஸ் P1 நமக்கு என்ன வரப்போகுது என்றால்
half rho v squared. இது ஓகே உங்களுக்கு? Được. அது சமன் என்னத்துக்கு இருக்க போகுதுண்டா, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல P1 ஆம், இந்த இடத்துல P2 ஆம். அப்ப P2 தான் என்னத்துக்கு சமனா இருக்குமெண்டா P1 plus H rho G க்கு சமனா இருக்கும். சரியாது? ஒரே திரவ மட்டத்துல அமுக்கம் சமனாத்தானே இருக்கணும். ஒரே திரவ மட்டத்துல அமுக்கம் சமனா இருக்கணுமெண்டா இப்படித்தானே இருக்க போகுது. இப்படி இருக்க போகுது. இதுதான் கிடைமட்டம். சரியானே? இந்த இடத்துல இது இப்படி இருக்கு. இப்படித்தான் இருக்குது. கண்டிஷன்னா இந்த இடத்துல இருக்கிறது P2 ஆம், இந்த இடத்துல இருக்கிறது P1 ஆம். இது H ஆம், இது அடர்த்தி வந்து ரோ நோட்டாம். சரிதானே? அப்ப நான் சொல்றேன், ஒரே இந்த இடத்துல இருக்கிற அமுக்கவும் இந்த இடத்துல இருக்கிற சமன் சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் P2, இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் P1 பிளஸ் H ரோ நோட் G. சரியாது? Được. அப்ப P2 மைனஸ் P1 இதுல என்ன எடுக்கலாம்? H ரோ நோட் G என்று எழுதலாம். சரியாது? கிளியரா? Được. இப்போ Ờ. P2 மைனஸ் P1 முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு சமன் ரெண்டத்தினால ஒன்று சமன் ரெண்டு half ரோ வி ஸ்கேட் சமன் ஹெச் ரோ நோட் ஜி. அப்போ ஹெச் என்ன வரப்போகுது? ரோ வி ஸ்கேட் ஓவர் டூ ரோ நோட் ஜி. சரி, எது இல்லாமன்னா ரெண்டாவது வரும் ரோ வி ஸ்கேட் ஓவர் டூ ரோ நோட் ஜி. சரியானே? Được. கிளியரா? Ờ. சரி, இப்ப அடுத்து என்ன கேட்டீங்க? 34 வாங்க. உருளை வடிவ பாத்திரத்தினுள் எச் உயரத்திற்கு ரோ அடர்த்தியை உடைய திரவம் ஒன்று நிரப்பப்பட்டுள்ளது. இத்திரவத்தின் மேல் எம் திணிவும் ஏ குறுக்குவெட்டு பரப்பும் உடைய முசலம் உள்ளது. உருளையின் அடியில் உள்ள துவாரத்தினூடாக கிடையாக வெளியேறும் கதி வியை தருவது. இப்ப நல்லா திங்க் பண்ணுங்க பாப்போம். இந்த இடத்துல என்ன இருக்க போகுது? நமக்கு பை தானே இருக்க போகுது. அது ஓகேயா? வெளியால பை Được. இருக்க போகுது. ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த எம்மால இந்த நீருக்கு ஒரு எம்ஜி ஒன்று கொடுக்கத்தான் போகுது. சரியாது? இந்த எம் முசலத்தால நீருக்கு ஒரு எம்ஜி ஒன்று கொடுக்க போகுது. அதனால இந்த இடத்துல நீருக்கு இருக்கிற இந்த முசலத்தால ஏற்படுற அமுக்கம் என்ன இருக்கும்டா, அமுக்க சமன் என்ன? விசையின் கீழ் பரப்பு. விசை என்ன? எம்ஜி. எம்ஜி ஓவர் ஏ. ஏதான சந்திரிக்காங்க. இப்ப இந்த இடத்துல இந்த முசலத்தால மட்டும் ஏற்படுற அமுக்கம் வந்து எம்ஜி ஓவர் ஏ இருக்கு. அது ஓகேயா? Được. அப்ப நீர்ல இந்த புள்ளியில இருக்கிற மொத்த அமுக்கம் என்ன அடிக்கும்டா பை பிளஸ் எம்ஜி ஓவர் ஏ அடிக்கும். பைங்கிறது வளிமண்டல அமுக்கம் பிளஸ் இந்த முசலத்தால வந்து அமுக்கம். சரியானே? இந்த இந்த பக்கத்துல இருக்கிற புள்ளிகள்ல. சரியாது? Ờ. ஆனா கீழே போக போக இந்த இச்சால என்ன செய்யும்? கூட்டிட்டு போகும் என்ன? Ừ. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பையா தண்ணி இருக்கும். அது விளங்குதா? Được. வெளியிறங்க போகுது தானே? அப்ப இங்க இருந்து வார நீர் வந்து இப்படி தானே போக போகுது. அப்ப நான் ஒரு அறிவுக்கோடு எடுத்துனேன்டா, இது முதலாவது, இது ரெண்டாவது புள்ளி. சரியானே? அப்ப முதலாவது ரெண்டாவது புள்ளியில நான் என்ன செய்யலாம்? பேர்னின் தத்துவம் போடலாம் தானே? Được. இப்ப முதலாவது புள்ளியில போட்டேன்டா, பேர்னின் தத்துவம்ங்கிறது என்ன? பி பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கேர் பிளஸ் ரோ ஜிஹெச் ஈக்குவல் மாறலி. அப்படித்தானே? இப்ப ஆரம்பத்துல இந்த முதலாவது புள்ளியில இருக்கிற இது என்னன்னு சொன்னா பை பிளஸ் எம்ஜி ஓவர் ஏ. சரியாது? அமுக்கம். சரியா? Được. பிளஸ் ஆஃப் ரோ வி ஒன் வர்க்கும்னு நான் எழுதுறேன். சரியானே? அடுத்தது எழுதுறேன். இப்ப நம்ம ரோ ஜிஹெச் போடணும். இப்ப நான் நோட்டுக்கு போறேன். இதுல கொஞ்சம் கஷ்டமாகும் போல. நோட்டுக்கே போறேன். இப்ப எப்படி இருக்க போகுது? இப்படி எரிக்க போகுது.
இந்த இடத்துல இருந்து ஒரு இதில் போக போகுது. சரியானே? இப்ப இது ஒன்று இது ரெண்டு. அப்போ நமக்கு தெரியும் பேர்டின் தத்துவம் என்ன? பி ப்ளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கேட் ப்ளஸ் ரோ ஜிஹெச் வந்து மாறிலி. சரியா? இப்போ முதலாவது ரெண்டாவது இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் பாவிக்கின். முதலாவது நமக்கு தெரியும் பை ப்ளஸ் எம்ஜிஓ ஏன்னு சொல்லி நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ப்ளஸ் இப்போ என்னன்னு சொன்னா நீங்க ஒரு எடுகோல் ஒன்று எடுக்கணும். இந்த கேள்விகள்ல இப்படியான கேள்விகள் நீங்க எடுகோல் ஒன்று எடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இதை உங்களை தியரி படிச்சு தரக்குள்ளையும் படிச்சு தந்திருப்பேன். என்னன்னு சொன்னா ஒரு பெரிய டேங்கா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய டேங்கா இருந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சின்னதால அப்ப ஏவி வந்து என்ன செய்ய போகுது? மாறிலே தானே இருக்கும். என்ன இது எல்லா இடத்துலயும் மாறிலி தானே? தொடர்ச்சி தொடர்ச்சி இது சமன்பாடு மாறிலி தொடர்ச்சி சமன்பாடு தெரியும் தானே உங்களுக்கு? அப்ப No. ஏ பெருசா இருந்தா வி சின்னதா இருக்கும். வி சின்னதா ஏ சின்னதா இருந்தா வி பெருசா இருக்கும். இப்ப இது கடும் சின்னதுன்றதுனால ஏ கடும் சின்னதுனால இந்த இடத்துல வேகம் பெருசா இருக்கும். இதை புறக்கணிக்கலாம். ஆனா இந்த ஏ வந்து நல்லாவே பெருசா இருக்கிற உண்டா இருந்துச்சுண்டா நாம் என்ன செய்யலாம்? இது இறங்குற வேகத்தை நாம புறக்கணிக்கலாம். சரியாது? ஒரு பெரிய டேங்கா இருந்துச்சுன்னு சொன்னா அதிர வேகத்தை விட இப்ப உண்மையாவே வந்து இதுல இது ஏ ஒன் எடுத்து நான் இதை ஏ டூ எடுத்தேன். வெப்பம் ஏ வி ஒன் எடுத்து இதை வி டூ எடுத்துட்டு ஏ ஒன் வி ஒன் சமன் ஏ டூ வி டூ வந்து வரப்போகுது. இப்போ வி ஒன் சமன் என்ன வரப்போகுதுன்னா ஏ டூ வி டூ ஓவ ஏ ஒன் வரப்போகுது. இது ஓகேயா? No. இந்த ஏ டூவை விட ஏ ஒன் நல்லா பெருசா இருந்தாருன்னு சொன்னா நல்லா கிட்டத்தட்ட 50 மடங்கு பெருசா இருந்தாருன்னு சொன்னா இந்த வி ஒன் நல்லா சின்னதா தானே இருக்கும். 50 மடங்கு சின்னதா இருக்கும். விளங்குது? No. இப்ப நாம என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். ஆனா இந்த கேள்வி அப்படி ஒன்றும் செல்லல. ஆனா இந்த கேள்வியிலே நம்ம என்ன செய்யணும்னா கட்டாயம் இப்படித்தான் எடுக்கணும். வேற வழி இல்லை. சரியானே? விளங்க? Oh. அப்ப அதனால இந்த தடவை மினி ஆகிய போது 0 அடிக்க போகுது நமக்கு. அதை ஓகேயா? Mm. இப்ப இதுவும் ஃபிட்னஸ் மாறிட்டா இதுவும் வந்து 0வா தான் இருக்க போதும். ரோஜிஹெச் காணணும்டா கட்டாயம் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு இடத்த நீங்க பூச்சி அழுத்த சக்தி மட்டமா எடுக்கணும். என்ன? அப்ப நான் சொல்றேன் இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஈஸியா எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த புள்ளியையே இந்த மட்டத்தையே பூச்சி அழுத்த சக்தி மட்டமா எடுக்கணும். சரியானே? இப்ப பூச்சி அழுத்த சக்தி மட்டமா இதை எடுத்துறேன்னு சொன்னால் பூச்சி அழுத்த சக்தி மட்டத்துக்கு மேலே இருக்கிறாக்கள் பிளஸ் எழுதணும். கீழே இருக்கிறாக்கள்ல மைனஸ் எழுதணும். இவர் எச் உயரத்துல இருக்கிறதுனால கட்டாயம் இவர் பிளஸ்ல ஒன்று செய்ய போதும். நான் அது எழுதுறேன் ரோ ஜி ஹெச் எழுதுறேன். சரியாது? Ah. சமன் வெளியால போக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற அமுக்கம் என்ன? பை மட்டும்தான். பிளஸ் அதுக்கு பிறகு என்ன நமக்கு தேவை? ஆஃப் ரோ வி ஸ்கொயர். அப்ப கட்டாயம் அதுல வேகம் இருக்கும். அது தவிர ரோஜிஹெச் வரும் அதுல ZPLயே இருக்கிறதுனால கட்டாயம் அதுல உயரம் ஒன்று இல்லை. அப்ப 0. ஓகே அது. No. அப்ப இதுவும் இதுவும் பெய்த்திரும் இல்லாம பெய்த்திரும். கேட்ட கேள்வி என்ன நம்ம கிட்ட? கேட்ட கேள்வி வந்து பிஏ தான் கேட்டிருக்கி. ஸோ எம்ஜிஓஏ பிளஸ் ரோ ஜிஹெச் சமன் என்ன வரப்போகுதுன்னா ஹாஃப் ரோ வி ஸ்கேர்டு வரப்போகுது. இப்போ வி கண்டுபிடிக்கணும் என்றால் எம்ஜி எல்லாம் தந்தையான இருக்கி இதெல்லாம் தந்தையானிக்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ரெண்டால பெருக்கி ரோவால பிரிச்சோம்னா சரி. ரெண்டால பெருக்கி ரோவால பிரிச்சோம்னா இப்படி வரும் நமக்கு. தெரியாது? ரெண்டால பெருக்கி ரோவால பிரிச்சோம்னா ரெண்டு வழியால இருக்கும். எம்ஜிஓ ஏ ரோ 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 ஜிஹெச் ரோவால பிரிச்சோம்னா ரோ மட்டும் ரோ இல்லாத பிரிச்சிடும். ஜிஹெச் மட்டும் வரும். அதுக்கு பிறகு வர்க்க மூலம் எடுத்தோம்னா சரி. ஓகே. No. இப்போ இந்த ஆன்சர் ஓகே தானே? ஓகேயா? Ah. கத்துரு Ah. கத்துரு இல்ல.
கிளியர் ஆகியா கனாட்டையா? இல்ல கிளியரா தான் இருக்கு. கனாட்டவும் இருக்குதான், என்ன செய்யறேன்னு. அப்படி இல்ல. இது என்ன சொல்லி இசுக்குமையற்ற ரோ அடர்த்தியுள்ள திரவத்தினுள் எச்ச ஆழத்தில் இசுக்குமையற்ற சிக்மா அடர்த்தியுள்ள திரவத்தினுள்ளாம். அப்ப இந்த திரவம் வந்து சிக்மா அடர்த்தியாம், இது வந்து ரோவாம். ஆனா அதுல என்ன சொல்லிக்கண்டா சிக்மாவை விட சிக்மா தான் பெரிசாம். சிக்மா பெரிசான் ரோவை விட. அப்ப என்ன செய்யும் உண்மையா கீழுக்கு வச்ச மாதிரி இது மேலுக்கு வரத்தானே பார்க்கும். ஏனண்டா இது அடர்த்தியை விட இது அடர்த்தி சின்னது என்ன, திரவத்தின் அடர்த்தியை விட கோளத்தின் அடர்த்தி சின்னது என்னத்தினால கட்டாயம் மேலுக்கு வரத்தான் பார்க்கும். சரியாது? ஓ. அப்ப என்ன சொல்லி கோளம் ஒன்று ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறாம். அப்ப சொல்லிருக்காங்க ஓ கோளம் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறாம். அப்ப கட்டாயம் மேலுக்கு தான் வரப்போகுது. இக்கோளமான திரவத்திலிருந்து வெளியேறும் வேகத்தை கட்டிருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும் எச் தூரம் அடி சொல்லிருக்கு. அப்ப நான் சொல்றேன் ஆறு முடிவுகளை கண்டுபிடிச்சா தெரியுதுக்கு எப்படி என்றால் இந்த இடத்துல இருக்கிற யூ என்ன இருக்க போது, யூ ஒன்று இருக்க போதும் அதை தவிர எம்ஜியும் இருக்க போகுது. சரியானே? இப்ப நமக்கு மேலுக்கு தானே வரும் என்று தெரியும். இப்ப மேலுக்கு வரும் என்று தெரிஞ்சதுனால மேல் நோக்கி ஒரு ஆறு முடிவுகள் ஒன்று இருக்க போகுது. சரியாது? அப்ப எஃப் சமன் எம்ஏ நான் என்ன செய்யறேன் என்றால் மேல் நோக்கி போடுறேன். ஓகேயா? போட்டேன்டா எனக்கு என்ன வரும்டா யூ மேல் நோக்கி மைனஸ் எம் ஜி சமன் எம் இன்டூ ஏ. இப்போ ஏ எனக்கு என்ன வரப்போகுதுண்டா எம் ஆல பிரிக்கிறேன் நான், யூ ஓவர் எம் மைனஸ் ஜி. இது ஓகேயா? ஓ. இப்போ அடுத்தது என்ன நமக்கு தேவை? அடுத்தது தேவை யூக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? யூக்கு பதிலாக வி ரோ ஜி போடலாம். என்ன யூக்கு பதிலாக வி ரோ ஜி. வி ரோ இல்லை, எந்த திரவம் மெழுவேப்புங்கிறது என்ன, அதுல கனவளவு சிக்மா. தர எந்த இடத்துல அமிழ்ந்திருக்கோ அது. அப்ப சிக்மா ஜி ஓவர் எம் மைனஸ் ஜி. இப்ப அதுல அவங்க தரல என்னன்னு சொன்னா எம்பி எல்லாம் தரல அப்படித்தானே? சரியா? ஆ. எம்பி எல்லாம் தரல தானே, சிக்மா தந்திரிக்கு ஜி நமக்கு தெரியும். அப்ப இதை நம்ம அப்படியே வச்சிருக்கே இல்லாது. அப்ப நான் என்ன செய்யறேன் இப்படி எழுதுறேன் பாருங்க. அப்போ சிக்மா ஜி ஓவர் எம் ஓவர் வி என்று எழுதலாமா நான்? மைனஸ் ஜி என்று எழுதுறேன். சரியாது? எழுதாம சொல்லுங்க. அப்போ இது மேலுக்கு போனா இது வரும். ஓ. அப்ப எம்ங்கிறது யாரு? இந்த பொருள்ற திணிவு. கனவளவுங்கிற யாரு? இந்த பொருள்ற கனவளவு. அப்ப திணிவிங்கள் கனவளவு இந்த பொருள்ற அடர்த்தி. அப்ப நான் என்ன சொல்லலாம்? சிக்மா ஜி ஓவர் ரோ மைனஸ் ஜி. ஓகே அது ஓகேயா? ஓ. அப்ப ஜியை வெளியில எடுத்துறேன்டா சிக்மா ஓவர் ரோ மைனஸ் ஒன். இதுதான் ஆறு மூடுகள் ஐக்கியம், மேல் நோக்கி ஆறு மூடுகள். ஆனா நமக்கு கேட்டது வேகம் இடத்தினால பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் டூ ஏஎஸ் மேல் நோக்கி போட்டா சரிதானே? என்ன ஆரம்பத்தில் பூஜ்ஜியம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியம் ப்ளஸ் ரெண்டு தர இந்த வேகம் இந்த ஆறுமுடுகளோட போகுது. இது ஏன் ஆறுமுடுகள் மாறலன்னு தெரியும். யூவும் மாற போறல, எம்ஜியும் மாற போறல. அப்ப கட்டாயம் விலையுள் விசை மாற போறல. இப்ப விலையுள் விசை மாற போறலன்னு சொன்னா கட்டாயம் ஆறுமுடுகள் மாற போறல. ஆறுமுடுகள் மாற போறலன்னா தான் இந்த சமன்பாடு யூஸ் பண்ணலாம். என்ன அப்படித்தானே? அப்ப ஜி இன்டூ சிக்மா ஓவர் ரோ மைனஸ் ஒன் இன்டூ ஹெச். ஓகே அது ஓ. இப்போ வி வந்து நமக்கு என்ன வரப்போகுது என்றால் டூ ஜி ஹெச் சிக்மா ஓவர் ரோ மைனஸ் ஒன். ஓகேயா? ஓ. கிளியரா? ஓ. டூ ஜி ஹெச் சிக்மா ஓவர் ரோ மைனஸ் ஒன். ஓகே தானே? நாலாவது ஆன்சர். சரியா? ஆ. சரி அடுத்து என்ன சொல்லிக்கு
ஃபாஸ்டா போறேன் இல்லையே. இல்ல. ஓகே. ஒப்பமான மேசையின் மேல் உள்ள துளையின் ஊடாக செல்லும் இலேசான மீளியலற்ற இலையின் நுனிகளிலும் எம் கேபிட்டல் எம் திணிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன. இப்ப சொல்லிருக்கி ஒப்பமான மேசை என்று சொல்லிருக்கு முதலாவது. சரியா? அடுத்தது என்ன சொல்லிருக்கேன்னா மீளியலற்ற இலையாம், இலேசானன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இலைக்கு திணிவு இல்லை. சரியானே? அடுத்து என்ன சொல்லிங்க? அது சரி. எம் திணிவு சுயாதீனமாக தொங்கும் அதே வேளை கேபிட்டல் எம் திணிவானது மேசையில் ஆரையுடைய வட்டப்பாதையில் ஒமேகா கோணவேகத்துடன் இயங்குகிறது. ஒமேகா வர்க்கத்துடன் ஆரின் மாற்றத்தை காட்டுகிறது. இப்ப நமக்கு தெரியும் இவர்ல இப்படி தொங்குறாருண்டா இவர் எம்ஜி இருக்கு. சரியானே? இந்த இழுவையும் கட்டாயம் எம்ஜியா தான் இருக்கு. அது சரியா? நோ. அப்ப அந்த இழுவை எம்ஜி அடிக்கும் சொன்னா இலேசான இலேசான அதாவது திணிவில்லாத ஒரு இலை என்பதனால கட்டாயம் இங்கேயுமே எம்ஜியா தானே இருக்கு. அது விளங்குதா? இந்த இலை தான் இப்படியே வந்து இப்படி எஞ்சிருக்கு. என்ன? இந்த இந்த மேசையும் ஒப்பமா இருக்காம், இதுவும் இதுவும் என்னையாம் இலேசா இருக்காம். அதனால கட்டாயம் எல்லா இடத்துலயுமே எம்ஜியா தானே இருக்கு. அது விளங்குதா? நோ. அப்ப இது எம்ஜிஆர் இருக்குன்னு சொன்னா இந்த இலையில இருக்கிற இழுவை எம்ஜிஆர் இருக்கா இவர் இந்த எம்ஜி இந்த ஃபோர்ஸால தான் இது ஒரு வட்ட இயக்கத்தை ஆட்டிட்டு இருக்காரு. சரிதானே? அப்ப இந்த பொருளுக்கு இந்த கேபிட்டல் எம் திணிவுக்கு நீங்க எஃப் சமன் எம்ஏ மையத்தை நோக்கி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் மையத்தை நோக்கி இருக்கிற விளைவு விசை என்ன இருக்க போறேன்டா எம்ஜி. தெரியாது? சிம்பிள் எம்ஜி. ஓகே. நோ. அது இப்ப இருக்கிற உண்மையை நம்ம யாருக்கு யூஸ் பண்றோம்? கேபிட்டல் எம்முக்கு தானே யூஸ் பண்றோம். அப்ப கேபிட்டல் எம் தர மைய நோக்கு ஆறுமுடுகள். மைய நோக்கு ஆறுமுடுகள்ங்கிறது நம்ம 3 விதமா எழுதலாம். எப்படி? ஏ சமன் பி மேகா அல்லது பி வர்க்கம் பை ஆர் எழுதலாம் அல்லது ஆர் ஒமேகா ஸ்கொயர் எழுதலாம். ஓகே. அது நோ. அப்ப இது என்ன வரப்போகுது? நான் ஆறு ஒமேகாவும் தெரிய மாட்டதுனால ஆர் ஒமேகா ஸ்கொயர் எழுதுறேன். சரி. அது நோ. அப்ப நான் இதுல எப்படி எழுதலாம்? ஆர் ஒமேகா ஸ்கொயர் சமன் எம்ஜிஓவை கேபிட்டல் எம் எழுதலாமா இல்லையா? இந்த எம் எழுதலாம். எழுதினா கேபிட்டல் எம்ஜிஓ சிம்பிள் எம்ஜிஓ கேபிட்டல் எம்ங்கிறது ஒரு மாறிலி. எம் வந்து மாறாது, கேபிட்டல் எம் மாறாது, ஜிங்கிறது மாறாது. அப்ப ஆர் ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது கே. தெரியாது? நோ. இப்ப இதுதான் என்னத்துல வச்சிருக்காங்க? ஒய்ஹெச்ல வச்சிருக்காங்க. இதைத்தான் எக்ஸ்ஹெச்ல வச்சிருக்காங்க. அது சமன் கே. அப்ப நமக்கு தெரியும் எக்ஸ் ஒய் வந்து கே இருந்தா என்ன சமன்பாடு? நமக்கு என்ன கிராஃப் வரும்? நமக்கு எக்ஸ் ஒய் வந்து கே இருந்துச்சுன்னா என்ன கிராஃப் வரும்? முதல்ல கிராஃப் தெரியாது. நோ. பரவாயில்லை. விலங்கு தானே? நோ. விலங்கு தானே? ஆ. விலங்குச்சு தானே? ஓ. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன முடிவு? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆறை நான் குறைக்க 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 இந்த உமைக நல்லா பெருசாகும். அது விளங்குது உங்களுக்கு? ஆறை குறைக்க நோ. குறைக்க குறைக்க உமைக நல்லா பெருசாகி கூட்டிகிட்டே இருக்கு. பாஸ்டா சுத்தும். விளங்காது? நோ. அதுதான் இங்க நடக்குது. ஆறை இன்னைக்கு ஆறுண்டா இந்த ஆறை நான் குறைக்கக்குள்ள என்ன செய்யுது? ஒமேகா பெருசாயிட்டு போகுது. சரியானே? அதுவும் நேரவிய சமனம் இல்லை, நேர் மாறு அந்த என்ன சொல்றேன் ஏக பரிமாணமா இல்லை, ஏக பரிமாணம் மற்றதா பெருசாயிட்டு போகும். சரியானே? நோ. கிளியரோ? நோ. ஓகே. 38க்கு வருவோமா? ஆ. 4ms-1 வேகத்துடன் இயங்கும் பொருள் ஒன்று 3 துண்டுகளாக வெடிக்கின்றது. அவற்றில் 2 சமதிணிவுகளை கொண்டவையும் சமகதியான 200ms-1 ஆகவும்
ஆரம்ப திசையுடன் 60 வாகை கோணத்தையும் ஆக்குகின்றன. சரியானே? அப்ப நான் முதல் சும்மா ஒரு ரஃபா கீறனே. எனக்கு எந்த திசை என்று அவங்க செல்லல. அப்ப எந்த திசை என்று செல்லாததினால நானா ஒரு திசை எடுக்க போறேன். எந்த திசை என்றால் இப்படி போற ஒரு இது வந்து இந்தியால திசையில போகுது. என்ன அடுக்க ஒரு 4 ms-1 போகுது. அது வெடிச்சு என்ன நடக்குதாமண்டா இந்த ஆரம்ப திசையோட சரியானே 60 பாகை கோணத்துல ரெண்டு போயிட்டு இருக்கான். சரியாது? இது வேகம் இல்ல. ஆரம்ப திசையோட 60. ஆரம்ப திசையோட 60. இது ஓகேயா? No. ஆரம்ப திசையோட 60 200 ms-1 வேகத்துல போதாமன்னு சொல்லிக்காங்க. சரியா? அப்ப இவரும் 200 ms-1 இவரும் 200 ms-1 மூணு சுண்டா வெடிக்கன்னு சொல்லிக்கு. அப்ப இன்னொரு சுண்டும் இருக்கி. சரியானே? அடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கு? மூன்றாவது துண்டின் திணிவானது மற்றைய இரு திணிவுகளின் 3 மடங்காம். அப்ப நான் இப்படி எழுதினா சரியான பாருங்க. அப்போ இவரை எம்மண்டும் இவரை எம்மண்டும் இவரை 3m எடுக்கலாம் தானே நான்? சரியாது? No. அப்ப இவர் எத்தனை அடிப்பாராண்டா 5m அடிப்பாரு. ஓகே அது. அப்ப 5m இருக்கிற ஒரு ஆள் தான் இப்படி பிரிஞ்சு போறாராம். ரெண்டு சொல்லிருக்கு MM 3m பிரிஞ்சிருக்காம். எம் வந்து எம் 2m வந்து ஒரே திசையில் இருக்காம். இந்த 3m பத்தி செல்லல என்ன பாப்போம் செல்றாராண்டு. ஓகே. அத்துடன் அத்துண்டானது ஆரம்ப இயக்க திசைக்கு எதிர் திசையில் இயங்குதாம். அப்ப அது வந்து இஞ்சால திசையில ஒரு வேகத்தோட ஏதோ ஒரு வேகத்தோட சரி எதிர் திசையில இயங்குதாம். சரிதானே? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கி? வெடிப்பு நடந்தவுடன் மூன்றாவது ஒன்றின் வேகம் அந்த வீயத்தான் கேட்டிருக்கி. அப்ப நமக்கு தெரியும் வெடிப்பு இதென்றாலே அகவிசை தான் வெடிப்பு. சரிதானே? புறவிசை இல்லை. அப்ப என்ன செய்யும்? மொத்த உந்தம் காக்கப்படும். அப்படித்தானே? மொத்த உந்தம் எந்த திசையில காக்கப்படும் என்று கேட்டா எந்த திசையில காக்கப்படும்? நம்ம சொல்லுங்க அப்போ. ஆ? மொத்த உந்தம் எந்த திசையில காக்கப்படும்? அந்த ஆரம்பத்துல ஆரம்பத்திலயா? என்னது? இல்ல இந்த 3m அந்த அந்த திசையில. மொத்த உந்தம் காக்கப்படும் தானே? உந்தம்ங்கிற திசை தானே? ஓ, எந்த திசையில காக்கப்படும்? அந்த 3m இருக்கிற திசையில. இல்ல. மொத்த உந்தம்ங்கிறது எல்லா திசையிலையுமே காக்கப்படணும் கட்டாயம். ஏனென்றா எல்லா திசையிலையும் தானே உந்தம் காக்கப்படுறங்கிற என்ன ஒரு புற விசை இல்லை. விசைக்கும் விசைக்கும் கட்டாயம் என்ன இருக்கும்? திசை இருக்க தானே வேணும். என்ன? அப்ப உங்களுக்கு தேவைன்ற இடத்துல நீங்க போட்டோ எடுப்பீங்க. இப்ப கிடையா உங்களுக்கு தேவைப்படுது அதுல வேகம் தேவைப்படுதுன்னா கிடையா உந்தம் காக்கப்படும் போட்டோ எடுப்பீங்க. நிலை குத்தா தேவைப்படும்னு சொன்னா நிலை குத்தா உந்தம் காக்கப்படுது சொல்லி போட்டோ எடுப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்டா எல்லா திசையிலையுமே உந்தம் காக்கப்படும். சரியாது? விளங்காது? ஓ. இப்ப எனக்கு தேவை என்னன்னு சொன்னா இதுல வேகம் வந்து கிடை திசையில இருக்கிறதுனால நான் எடுக்கன் கிடை திசையில உந்தம் காக்கப்படும்னு எடுக்கன். உந்தம் காக்கப்படும். நான் அதை கிடை திசையில எடுக்கன். கிடை திசையில எடுத்துறேன்டா ஆரம்பத்துல இருக்கிற மொத்தம் வந்து எத்தனை வரப்போகுது? 5m தர 4. சரியாது? இறுதியில் இருக்க போறது இவர்ற 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 3 பேர்ரை. அப்ப இவரு இந்த திசையில இருக்கிறதுனால எம் தர 200 கொஸ் 60. சரியாது? சரியா? ஓ. பிளஸ் இதுல என்ன வரப்போகுதுண்டா எம் தர அதே இதுதான் 200 கொஸ் 60 மைனஸ் ஏன்டா எடுக்கிற திசைக்கு மைனஸ் இருக்கிறதுனால 3mv அடிக்க போகுது. சரிதானே? அப்ப இதுல இருந்து எம்மும் 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 வெட்டுப்பட்டுரும். இங்க என்ன வரப்போகுது? 20. அங்க வரப்போறது கொஸ் 60ங்கிற அரைவாசி. அப்ப 200 அரைவாசி வந்து 100. இவ்வளவும் வந்து என்ன வரப்போகுதுண்டா 100. இவ்வளவும் 100 அடிக்க போகுது. 100ம் 100ம் 200 அடிக்க போகுது. -3v அடிக்க போகுது. இது இங்காலையும் இது இங்காலையும் கொண்டாந்துடா 3vங்கிறது
200ல இருந்து 20 கழிக்கிறது சமனா இருக்க போகுது. அப்ப 180. அப்ப வி வந்து 60 ms மைனஸ் 1. சரியா அது? ஓ சரியா? அப்ப இது ஆன்சர் சரி. சரியா? ஆன்சர் ஓகே. ஆன்சர் ஈக்கி போல நினைக்கிறேன். எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர். சரியானே? ஆன்சர் ஈக்கி. இப்ப நான் சொல்றேன், எல்லா திசையிலையும் காக்கப்படுதுன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஓகே. கிடைத்திசையில காக்கப்படுது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நிலைக்குத்து திசையில காக்கப்படுமா வருது? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இதுக்கு நிலைக்குத்து இல்ல. ஆரம்பத்துல நிலைக்குத்து திசையில 0 வருதுன்னு சொன்னா இறுதியிலேயே நிலைக்குத்து திசையில 0 வரத்தானே வேணும். அது விளங்குதா உங்களுக்கு? நோ அப்ப இறுதியிலேயும் நிலைக்குத்து திசையில 0 வரணும்னு சொன்னா இதுல உண்மையா எப்படி நடந்திருக்குமெண்டா, நான் கேள்விக்கு செல்லல, உண்மையா எப்படி நடந்திருக்குமெண்டா, இது ரெண்டுமே ஒன்று இஞ்சால திசையில 60 பாகையில 200 ms மைனஸ் 1 இருந்திருக்கும். இன்னும் ஒன்று இஞ்சால திசையில 200 ms மைனஸ் 1 நோ கட்டாயம் இவர் இப்படி இருந்திருக்கணும். இவர் இப்படி இருந்திருக்கணும். அப்பதான் கிடையா செய்யப்பட கூட்டப்படும். ஆனா இலைக்குத்த செய்யப்பட மேலுக்கு கழிவட்டு 0 வரும். விளங்குதா? நோ சம்டைம் அப்படி கழிவு வந்திருக்கலாம். சரியா? எந்த திசையிலும் பெற்றிருக்கலாம். ஓகே. இப்ப 42க்கு வாங்க. 42ல பி இது கியூவா இல்ல மாறி இருக்கா? நீளமான ஒரு குற்றி P ஆனது ஒப்பமான ஒரு தளத்தில் ஓய்வில் உள்ளதாம். அப்ப இந்த இதுவும் ஒரு ஆய்வு இல்ல, ஓய்வுல இருக்காம். சரிதானே? அதன் மேல் Pயின் திணிவின் அரை மடங்கு திணிவுடைய, அப்ப திணிவு வந்து இது 2m ஆக இருந்தா இது m ஆக இருக்காம். சரிதானே? அரை மடங்கு திணிவுடைய ஒரு சிறிய குற்றி Q ஆனது வைக்கப்பட்டு அதற்கு குற்றி Pயின் வழியே வேகம் V வழங்கப்படுகிறது. அப்ப இதுக்கு ஒரு வேகம் ஒன்று வழங்கப்படுகிறது. அப்ப நல்லா யோசிச்சாப்போம், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஆய்வு இருக்கின்ற சொன்னா பீக்கும் அது சொல்லி இரு குற்றிகளுக்கும் இடையிலான போதிய ஒரு ஆய்வுடையதாயின் இறுதியாக இரு குற்றிகளும் சேர்ந்தா செய்யும் வேகம் என்று கற்றி. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஆய்வு இருக்கின்றா நம்ம செல்லிடம் உராய்வு எப்பதான் உருவாகும்? சார்பு இயக்கம் இருந்தா உருவாகும். இது சைபர்ல இருக்கு, இது வீல இருக்குன்னு சொன்னா இந்த பி வந்து என்ன செய்யும்? இந்த கியூவை தடுக்கும். அப்படித்தானே? இந்த கியூவை தடுத்து இந்த ஆரம்பத்துல தான் வீவகம் இருந்ததுனால இது குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சோண்டு வரும். இது ஓகேயா? நோ இது வேகம் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். அது விளங்குதா உங்களுக்கு? இதுல வேகம் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா இந்த கீழுக்கிற பி இருக்குதானே, இந்த கீழுக்கிற பி வந்து உராய்வு இல்லாத ஒரு தளத்தில் இருக்கிறதுனால இந்த முழு தொகுதிக்கும் நாம் என்ன யூஸ் பண்ணலாம் வேண்டாம்? இந்த முழு தொகுதிக்கு நாம என்ன யூஸ் பண்ணலாம் வேண்டாம்? உந்த காப்புத்தட்டை யூஸ் பண்ணலாம். அது வந்து தான் செய்யணும். தொகுதியை கருவினைங்கன்னு சொன்னால் உந்த காப்பு யூஸ் பண்ணலாம். ஏனென்றா வெளி விசை ஒன்றும் இல்லை தானே, உள்ளுக்கு தானே இருக்க போகுது. விளங்குறாரு? ஆஹோ அதாவது உண்மையாவே இதுக்குள்ள ஒரு ஆய்வு விசை இருக்கு. சரியானே? இதுக்குள்ள ஒரு ஆய்வு விசை இருக்கு. ஆனா மொத்தமா கருதினீங்கன்னு சொன்னா ஒரு ஆய்வு விசை இருக்கான்னு கேட்டா மொத்தமா ஒரு ஆய்வு விசை இல்லை. அப்ப இந்த மொத்தத்துக்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரு இத உந்த காப்பு தத்துவத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆரம்பத்துல இதுல உந்த காப்பு தத்துவம் மொத்த தொகுதி உந்தம் வந்து MV ஆயிருக்குன்னு சொன்னா வர 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 குறைஞ்சித்தானே போகும். அது விளங்க உங்களுக்கு? ஆரம்பத்துல இருக்கிற மொத்த உந்தம் வந்து MV ஆயிருக்குன்னு சொன்னா உண்மையாவே தொகுதியிட உந்தம் எப்பயுமே MV தானே இருக்கணும். அது விளங்குதா? நோ ஆனா கியூங்கிற ஆள் வந்து MV இருக்க மாட்டாரு. MVயோட குறைவாருன்னு சொன்னா ஏன் இது எதிர்க்கிறதுனால கியூங்கிற ஆள்ற வேகம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். அப்ப பிங்கிற ஆள் ஒரு வேகத்தை பெறுவாரா இல்லையா? நல்லா யோசிங்க. அப்ப
மொத்த உந்தம் வந்து மாறப்படா. மொத்த உந்தம் வந்து என்ன? எம்பி தானே, எம்பியா தான் இருக்கணும். ஆனா இந்த கியூங்கிற ஆள் வந்து வி வேகத்தை விட குறைவாரு. ஏன்? இந்த பி எதிர்க்கிறதுனால. சரியானே? அப்ப குறைஞ்சாரண்டா இந்த மொத்த உந்தம் வந்து எம்பியோட குறைய பார்க்கும். சரியாது? அந்த குறைய பார்க்கறத இந்த பி பி வேகமா எடுத்து என்ன செய்யும்னா அதை கூட்டும். நான் என்ன சொல்றேன்? இது குறைய இது கூடும். ஓகே, இதுல வேகம் குறையும், இதுல வேகம் கூடும். ரெண்டும் சேர்ந்து ஒரு வேகத்துக்கு ஒரு கட்டத்துல வரத்தானே வேணும். இது குறைய இது கூடும் சொன்னா ஒரு கட்டத்துல ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒரு சேர்த்து வேகம் கொண்டு வரும் தானே. அதுக்கு போற குறையில கூடுறது இருக்குமா? சார்பு இயக்கம் இல்லாம போய் திரும்பி. நான் என்ன சொல்றேன்? அப்ப இப்ப நான் என்ன எடுக்கிறேன்டா, ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து போற இடம் ஒன்று இருக்கும் தானே, அந்த இடத்த நான் எடுக்கேன். அந்த இடத்துல ரெண்டு ரவி சேர்ந்து போற வேகம் வந்து வி அரிக்கும், ரெண்டு மொத்தத்தினையும் வந்து 3m அரிக்கும். சரியாது? அப்ப ஆரம்பத்துல இவர வேகம் மின்னி அரிக்கும்னு சொன்னால் ஆரம்பத்துல மொத்தம் வந்து மின்னி அரிக்கும்டா எம் வி அரிக்கும் இந்த திசையில. இறுதியிலையும் மொத்த உந்தம் இது ஒரு வி டேஷ் இருக்கணும், அதனை கண்டுபிடிக்கணும். இறுதியில இருக்கிற மொத்த உந்தம் வந்து 3m இன்டு வி டேஷ். சரியாது? ஓகே, இப்ப வி டேஷ் நமக்கு என்ன வரப்போகுது என்றால் வி பை 3 அரிக்க போகுது. ஓகே, அப்ப என்ன நடக்கும்டா? உண்மையா என்ன நடக்கும்டா? இது ஒரு பாசிபர்கள் வந்து நினைக்கும். உண்மையா என்ன நடக்கும்டா? உந்த வேகத்துல மாறல பாத்தீங்கன்னா, நான் முதல்ல ஆருக்கு வரைகிறேன்டா கியூங்கிற ஆளுக்கு வரைகிறேன். கியூங்கிற ஆள் என்ன செய்வாராண்டா, ஆரம்பத்துல வியா இருந்து குறைஞ்சு 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 வந்து வி பை 3 வரைக்கும் வருவாரு. ஓகே அது. ஆனா பிங்கிற ஆள் என்ன செய்வாராண்டா, ஜீரோல இருந்து கூடி 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 போய் கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்கண்டா, ஒரே வேகத்தோட போவாங்க. இது யாருக்கு கண்டிஷன்னா கியூக்கு, இது யாருக்குண்டா பிக்கு. சரியாது? விளங்காது? இதுதான் நடக்குது. கட்டாயம் உங்களுக்கு விளங்கியிருக்கணும். கட்டாயம் இதுவும் இது நடக்குது. நீங்க இதை மாதிரி கேள்வி இதில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு உராய்வு இல்லாத ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் இருக்கும். இடத்த ஒரு ஆள் நின்று இங்க இருந்து இங்க நடந்தா இந்த ட்ரெயின் அசையும் தூரம் கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்படி கேள்வியே செஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கேள்வியா இதுவும். இப்ப இது நடக்க போல கட்டாயம் கிளிகளால் நடக்காது. ஆட்டியறாரு விளங்குது. அதே மாதிரி கேள்விகள். இப்ப எத்தனாவது ஆன்சர்? வி பை 3 ஆக சேர்த்து சேர்த்து வந்தா கேள்வி போல வி பை 3. ஓகே அது கிளியரா? ஓகே, அடுத்தது வந்து 43க்கு வாங்க பார்ப்போம். 43 43ல என்ன சொல்லியிருக்கு? 1000 கிலோகிராம் மீட்டர்-3 அடர்த்தி உள்ள நீரினுள் கப்பல் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென புவியீர்ப்பு ஃபார்முலா சரைவாசி ஆகின்றது. சரியானே? கப்பல் அமர்ந்துள்ள ஆழத்தை பத்தி கேட்டிருக்கு. சரியா? இப்ப கப்பல் இப்படி போயிட்டு இருக்கு. கப்பல் தான் இப்படி வரைகிறது. சரியானே? ஆரம்பத்துல ஜி வந்து எத்தனை அரிக்காமண்டா 10 ms-2 அரிக்காம். இதுக்கு பிறகு என்ன நடக்குதாமண்டா, ஜி 5 ms-2 ஆகக்குள்ள இதுல அமிழ்ந்திருக்கிற ஆழம் எவ்வளவு ஆகும்னு இருக்காங்க. விளங்குதா? நான் அமிழ்ந்திருக்கிற கனவளவை நான் என்ன எடுக்கிறேன்டா வி என்று எடுக்கிறேன். சரியானே? இப்ப இதில் அடர்த்தியை வந்து ரோ டபிள்யூ எடுக்கேன். நமக்கு தெரியும் வேர்னியில் ஆர்க்கிமிடிஸ் தத்துவின்படி, மிதப்பு தத்துவத்தின்படி யூ சமன் என்ன இருக்கணும்? எம்ஜியாக இருக்கணும். சரிதானே? யூ சமன் எம்ஜியாக இருக்கணும். அப்ப யூக்கு மேல நான் என்ன போடலாம்? பி இன்டு அமர்ந்துள்ள ஆழம் தர எங்க அமர்ந்திருக்கோ அதில் அடர்த்தி, அப்ப ரோ டபிள்யூ அதுக்கப்புறம் ஜி சமன் எம் இன்டு ஜி. இது எம்ங்கிறது இந்த படகுற திணிவு. சரியானே? படகுற திணிவு தான் இந்த எம். அப்ப ஜிஎம் ஜிஎம் வெட்டுப்பட்டா விங்கிறது எம் ஓவர் ரோ டபிள்யூ. சரியாது? சரியானே?
இப்ப நான் சொல்றேன் அமிழ்ந்துள்ள கனவளவு எதுல மட்டும்தான் தங்கியிருக்கேன்னு சொன்னா திணிவிலையும் எதிர படகுற திணிவிலையும் படகுற அடர்த்திலையும் தான் தங்கியிருக்கு. அது விளங்குதா? ஓ இப்ப அமிழ்ந்துள்ள ஆழமும் எதுலாம் தங்கியிருக்கு? அந்த ரெண்டுல தான் தங்கியிருக்க போகுது. அது விளங்குதா? இந்த ஆழமும் அந்த ரெண்டுல தான் தங்கியிருக்க போகுது. ஏன்னு சொன்னா நான் குறுக்கோட்டு பரப்பு சீரான குறுக்கோட்டு பரப்புன்னு சும்மா எடுத்தேன்டா ஏ இன்ட்டு எச் நிலையில தானே விளது. கனவளவுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? ஏஹெச் சமன் எம்ஓவர் ஓடபிள்யூன்னு எழுதலாம். சரியாது? ஓ அப்ப ஹெச் வந்து நமக்கு என்ன வருமாண்டா எம்ஓவர் ஏ ஓடபிள்யூன்னு எழுதலாம். அப்ப எம் இலையும் ஏ இலையும் ஓடபிள்யூல தங்கிருக்கு. ஜியில தங்கியிருக்கா? இல்ல ஏன்டா படத்தை ஜி வெட்டுப்பட்டுட்டேனே. அப்ப அதனால என்ன நடந்தாலும் இந்த ஜி எவ்வளவுதான் மாறினாலும் நமக்கு என்ன நடக்காதுன்னு சொன்னா இந்த அமுல்டுள்ள ஆழம் வந்து மாறப்போறது இல்லை. தெரியாது? ஆ நோயாளி ஒருவருக்கு மருந்து உட்செலுத்துகையில் புவியீர்ப்பின் செல்வாக்கை பயன்படுத்துவது வழக்கமாம். செலுத்தும் மருந்தின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் இது நீர் அடர்த்தி மாதிரியானே. நீர் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் அப்படின்னா 1000 கிலோகிராம் மீட்டர்-3. ஓகே. அது ஓ ஆயின் 500 மில்லிமீட்டர் நீர் அமுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு மருந்து போத்தலை கைமட்டத்தில் இருந்து வைக்கப்பட வேண்டிய உயரம். இப்ப இது ஒரு பார்த்தா கேள்வி குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. என்னடா கேள்வி கண்டு அப்படித்தானே? கேள்வி என்ன கேட்டிக்கானே குழப்பமா இருக்கும். அது விளங்க அப்படித்தானே? ம் இப்ப நான் சொல்றேன் வளிமண்டல அமுக்கம் 10 ன் 5 பஸ்கால். ஓகே. அது ஓ இந்த வளிமண்டல அமுக்கத்தை நான் வந்து வளிமண்டல அமுக்கத்தை நான் ஒரு நீர் நிரலால உருவாக்கலாம். சரியாது? நீர் இந்த ஒரு ஒரு நீர் நிரல் ஒரு ஏதோ ஒரு தூரமான நீர் நிரலால அந்த வளிமண்டல அமுக்கத்தை உருவாக்கலாம் இல்லையா? ஏன் ஒரு நீர் நிரலால திரவ நிரலால உண்டாக்கப்படுற அமுக்கம் வந்து என்ன எரிக்குமெண்டா எச்ரோஜி எரிக்கும். நான் படிச்சுட்டேன். இப்பதான் நிறுவி காட்டினேன் எப்படின்னு சொல்லி. சொல்லுங்க. ஓ அப்ப நீர் நிரலால நான் என்ன செய்யலாம்டா இந்த எச்ச கூட்டி 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 இந்த ரோ ஜி எல்லாம் தெரியும் தானே நமக்கு. 10 ன் 3 10. அப்ப ஜி எச்ச கூட்டி 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 இதுக்கு சமனா நான் கொண்டாடலாம் தானே. கொண்டாடலாமா இல்லையா? அதாவது ஒரு நீர் வரலாம் நிரலால நான் வந்து வளிமண்டல அமுக்கத்தை உருவாக்கலாம். சரியா? அது எத்தனை மீட்டர் நீர் நிரல் அரிக்கணும்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ ஹெச் வந்து 10 ன் 5 ரோஜி அரிக்கணும். ரோங்கிறது 10 ன் 3 ஜிங்கிறது 10. நான் சொல்றேன் 10 மீட்டர் அரிக்கணும். இது விளங்குதா? 10 மீட்டர் நீர் நிழலால நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னா ஒரு வளிமண்டல அமுக்கம் அதாவது வளிமண்டல அமுக்கத்தை நாம் உருவாக்கலாம். சரியா? ஓ அதே மாதிரி இரசத்தலையும் உருவாக்கலாம் தானே. ஆனா இந்த கேள்வி வந்து இந்த இரசத்துக்கு இந்த ரோ மாறுச்சுன்னா சரி 13.13600 தானே அதுக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலாம். சரியாது? 74 சென்டிமீட்டர் இரசம் சொல்லுவோமே. அதான் வந்து 74 சென்டிமீட்டர் இரச நிரல் இருந்தா நாம என்ன செய்யலாம்னா வளிமண்டலம் உருவாக்கலாம். சரியா? வழங்க சொல்றது. ஓ இப்ப என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நீர அதே அடர்த்தி தான் அந்த திரவத்திரையும் அந்த என்ன அந்த மருந்து மருந்து திரவத்திரையுமா. சரியானே? அப்ப நீர அதே அடர்த்தியாம் ஆயின் 500 மில்லிமீட்டர் நீர் அமுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு 500 மில்லிமீட்டர் ரெண்டாயிரத்தின 0.5 மீட்டர் அப்படித்தானே? ஓ
தசம் 5 மீட்டர் நான் சொல்றேன். தசம் 5 ரோஜி விளங்குதானே? இதுதான் நமக்கு ஒரு தேவையா விளங்குது. No. இந்த அமுக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு அந்த எச் எத்தனை அடிக்கும்னு கேட்காரு. விளங்கா சொல்ற என்னண்டு. அப்ப அதுவும் ஹெச் ரோஜிக்கு சமன் அடிக்கணும். ஓகே அது No. இப்ப எனக்கு தெரியும் இந்த இந்த ரோ மாறினாதான் எனக்கு பிரச்சனை. ஆனா இந்த ரோ மாறுதா? ரெண்டு ரோவுமே உண்டுதான். நீரையும் 1 கிராம் சென்டிமீட்டர் -3 தான். அந்த இதுரையும் 1 கிராம் சென்டிமீட்டர் -3 சின்னத்தினால ரோ ரெண்டும் வெட்டுப்படும், ஜி ரெண்டும் வெட்டுப்படும்டா. எச் வந்து 0.5 மீட்டர் தானே என்ன? No. இல்லைங்க சொன்னது. No. அப்ப என்ன வருமாண்டா 50 சென்டிமீட்டர். ஓகே அது சரியோ? இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா 49. 49 என்ன சொல்லி இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற ஒரு பொருளை இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வரணும். சரியானே? இது எத்தனையாமண்டா 30ஆமா? ஓ தீட்டா 30ஆம். எல் நீளமுடைய இலேசான இழுபடா இழையில் ஒரு நுனி ஓவில் இணைக்கப்பட்டு மறு நுனி எம் திணிவுடைய துணிக்கை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. காட்டப்பட்டவாறு இலை இறுக்கமாக கிடையாக பிடிக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. இலை கிடையுடன் 30 பாகை ஆக்கும் போது துணிக்கையின் வேகம். அப்ப இது நான் சொல்றேன், இது இப்படி இணைக்கப்பட்டிருந்தா இது ஒரு நிலைக்குத்து வட்டையக்கம்னு சொல்றேன். அது விளங்கான்னு பாருங்க. அப்போ அது விளங்குதா? இப்படி இருந்து நான் விட்றேன்னு நினைச்சேன்னா இது ஒரு வட்டையக்கத்தை நாட்டுற போகுது இல்லையா? No. அப்ப நிலைக்குத்து வட்டையக்கம் தானே இருக்கும். அதான் நான் இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன இருந்தேன்டா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரும் வரைக்கும் சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணுவோம். சரியானே? சக்தி காப்பு தத்துவம் வேண்டா, நான் எடுக்கேன் இந்த இடத்த பூச்சிய அடுத்த சக்தி மட்டமா எடுக்கேன். சரியாது? இந்த இதுதானே எல். எல் இதா தான் இருக்க போகுது. அப்ப ஆரம்பத்திலே இயக்க சக்தி 0. உண்மை என்ன எடுக்கணும் நம்ம? இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் கூட்டினா ஒரு மாறிலி. அப்படித்தானே சக்தி காப்பு தத்துவம் சொல்லுது. அப்ப ஆரம்பத்துல இது 0 சொன்னா ஆரம்பத்தில் இருக்கிற இயக்க சக்தி 0, அழுத்த சக்தி இருக்க போகுது. நல்லா யோசிச்சீங்கன்னா இந்த உயரத்துக்கான அழுத்த சக்தி இருக்க போகுது. சரியாது? ஆனா அந்த எச்சை நான் எல்லுல கண்டுபிடிக்கலாம் தானே? நல்லா யோசிங்க. அப்போ எல்ற sin 30 எச்சரிக்கும். அது விளங்குதா? No. இது செங்கோண முக்கோணியாக இருந்தால் இது எல்லாக இருந்தால் எல் குஸ் 30 இது, எல் sin 30 இது. ஸோ எல் sin 30 இருக்குன்னு சொன்னா எம்ஜி இன்டூ எல் sin 30. சரியாது? No. அது சமன் இங்க வரக்குள்ள இதுக்கு ஒரு வேகம் ஒன்று இருந்திக்கத்தான் போகுது. அந்த வேகம் வந்து எம் பி ஸ்கேட். அப்ப சக்தி ஒன்று இருந்திக்க போகுது. ஆனா அழுத்த சக்தி இருந்திருக்காது. ஏன்? அதே இதுல தானே இருக்கி. அப்ப அழுத்த சக்தி இருந்திருக்க போறல 0. ஓகே அது. No. அப்ப எம்மும் எம்மும் வெட்டுப்பட்டுரும். இங்க ஜி எல் sin 30 என்ன? அரை சமன் அரை வி ஸ்கேர். சரியாது? அப்ப ரெண்டு ரெண்டும் வெட்டுப்பட்டா வி வந்து ருட் ஜி எல்லா இருக்கும். சரியாது? விளைஞ்சா? No. ஆனா 50ஆவதுகளையும் அதை தொடர்ந்துதான் என்ன செய்ய வினா 49இல் இலை நிலைக்குத்தாக வரும்போது இலையில் உள்ள இழுவையை கட்டுவீங்க. இப்ப இலை எவ்வளத்த வரப்போகுதுண்டா 50ஆவதுகள்லி இலை எவ்வளத்த வரப்போகுதுன்றால் இந்த இடத்துல வரப்போகுது. சரியானே? இங்க இருந்தது இந்த இடத்துக்கு வரப்போகுது. இப்ப
இந்த இடத்துக்கு வரக்குள்ள இப்படித்தான் இதுல வேகம் இருக்க போகுது. அது விளங்குதா? இதை தவிர இதுக்கு என்னென்ன விசை இருக்கும்? இழுவை இருக்கும். அதை தவிர என்ன இருக்க போகுது? எம்ஜி இருக்க போகுது. மைய நோக்கு இது ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கம் பண்ணதுனால மைய நோக்கு ஆர்முடுகள் ஒன்று இருக்க போகுது. சரிதானே? ஸோ இதுல இருந்து நான் என்ன செய்யறேன் என்றால் அதே மாதிரி சக்தி காப்புதத்தை கண்டுபிடிச்சி வியை கண்டுபிடிக்கணும். ஏன் வி மாறத்தானே போகுது. நான் ஒரு வி ஒன் எடுக்கேன். இது வர 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 வி கூட போகுதுன்னு. அப்ப வி மாறத்தான் போகுது. அப்ப இந்த இடத்த செட் பி எல்லாக எடுத்து நான் என்ன செய்யறேன்னா கண்டுபிடிக்க போறேன். இப்ப இது எல்லாக இருந்தா அதே மாதிரி கேஇ கைனட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி என்ன இருக்கணும்? மாறிலியாக இருக்கணும். ஆரம்பத்துல இந்த இடத்துல கைனட்டிக் எனர்ஜி 0, பொட்டன்சியல் எனர்ஜி வந்து இப்ப எல் தூரத்துல டிரெக்டா இருக்கேன். அப்ப நான் என்ன செல்லலாம்னு சொன்னா எம் ஜி எல்ன்னு சொல்லலாம். அங்கால கைனட்டிக் எனர்ஜி அதை கண்டுபிடிக்கணும். நான் ஆஃப் எம் வி ஒன் ஸ்கேர் பொட்டன்சியல் எனர்ஜி இல்லை. அப்ப வி ஒன் நமக்கு என்ன வரப்போகுதுண்டா எம்ஏஎம்ஐ வெட்டுப்பட்டா வர்க்க மூலம் 2GL. சரியாது? இது சரியா? No. அப்ப இதுக்கு பிறகு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டி கண்டுபிடிக்கணும். விசையை கண்டுபிடிக்கணும்னா என்ன சமன்பாட்டுக்கு போகணும்? எஃப் சமன் எம்ஏ இதனை கட்டாயம் போகணும். எஃப் சமன் எம்ஏ எப்படி பயன்படுத்துறான்னா மையத்தை நோக்கி பயன்படுத்துறது. மையத்தை நோக்கி பயன்படுத்தினான்னு சொன்னா டி மேலுக்கு இருக்கிறது. கீழே இருக்கிற விஷயம் என்ன வரப்போகுது? எம்ஜி சமன் எம் இன்டூ வி ஸ்கேர் பை ஆர். சரியானே? இப்ப எம் இன்டூ வி ஸ்கேடுங்கிறது என்ன? வி ஒன் ஸ்கேட். சரியாது? இந்த இடத்துல இவ்வளவு நம்ம கிளியா கட்டுறீ. அப்ப வி ஒன் ஸ்கேட் வி ஒன்னுங்கிறது தான் ரூட் 2GLன்னு சொன்னா வி ஒன் வர்க்கம் வந்து 2GL. சரியாது? சரியானே? No. இப்ப இது என்னது? ஆரைங்கிறது வட்ட இயக்கத்துல ஆரை. ஆரைங்கிறது என்ன அடிக்க போகுது? இப்படித்தானே சுத்த போகுது. அப்ப எல் தானே அதுல ஆரை அடிக்கும். அது விளங்குதா? இப்படி No. இந்த அச்சு பற்றி இப்படி சுத்த போகுது. அப்ப எல் தானே அதுல ஆரை அடிக்கும். இது மட்டுப்பட்டா 2mg. சரியானே? அப்ப இதை கொண்டு வந்து இங்கேல போட்டோம் என்றால் டி வந்து நமக்கு என்ன வரப்போகுது? 3mg. சரியா? No.